வணக்கம் மக்களே. நெல்லையை வெல்லப்போவது யார்? முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்த தொகுதியின் கள நிலவரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை எனில் கட்சி நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்படும் என்று திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பான பேசுபொருளாகி உள்ளது. உடன்பிறப்பே வா என்னும் தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பாக பேசி வருகிறார். இதன்படி சங்கரன்கோவில், திருநெல்வேலி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளை சில நாட்களுக்கு முன்பு சந்தித்துள்ளார். அப்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியும் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரு தொகுதிகளிலும் கட்சியின் செயல்பாடுகள், கள நிலவரம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை எனில் கட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்று மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடி எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? முதலமைச்சரை நேரடியாக கண்காணிக்கும் அளவிற்கு காரணம் என்ன? பொதிகை மலையில் உற்பத்தியாகி 124 கிலோமீட்டர் தொலைவில் ஓடும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியால் வளம் பெறும் நெல் விளையும் பூமியே திருநெல்வேலியின் முக்கிய அடையாளம் கூட சொல்லலாம். நெல்லையப்பர் கோவிலும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் இந்த தொகுதிக்கு தனித்துவமான பெருமையை வழங்குகின்றன. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரும் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரனின் சொந்த தொகுதி தற்போது ஸ்டார் தொகுதியாக கருதப்படுகிறது. இந்த தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற பாஜக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. அதே சமயம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அதிமுகவும் தீவிரமாக போட்டியிட்டு வருகிறது. இந்த தொகுதியில் 1,47,016 ஆண்கள், 1,55,616 பெண்கள் மற்றும் 83 மாற்றுப்பாலினத்தவர்கள் என மொத்தம் 3,02,715 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கும் திமுக இளைஞர் அணியை சார்ந்தவர்களுக்கும் அதிக வாய்ப்பு தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. நெல்லை மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்து நெல்லை மேற்கு மாநகர பொறுப்பாளர் சுப்பிரமணியன் போட்டியிட அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார். அதேபோல நெல்லை மாநகர இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்து SV சுரேஷ் அவர்கள் தற்போது நெல்லை மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளராக பணியாற்றி வருகிறார். நெல்லையில் சட்டமன்ற தொகுதியில் அனுபவம் வாய்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது இளைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது கவனிக்கும் அச்சமாக உள்ளதுனே சொல்லலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.